ராமராமா, குருவாசரः வியாழக்கிழமை ஜனவரி 29ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 15ஆம் தேதி, சுக்லபக்ஷ ஏகாதசி திதி காலை 11:40 வரை, பின்பு துவாதசி திதி, நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், மாஹேந்திர யோக பத்ராகரணம். இன்றைக்கு சர்வ பீம ஏகாதசி. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இறைவனிடம் வேண்டுதலையோ பரிகாரங்களையோ நமது பிரார்த்தனைகளையோ செய்யும் பொழுது நம் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? அதாவது பகவானுக்கு பூஜை பண்றது, பகவத் சேவையில ஈடுபடுறது, இது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அது பலவிதமாக உள்ளது. இந்த சேவைகள் பலவிதமாக உள்ளது. பிரதட்சணம் பண்றது, அபிஷேகம் பண்றது, நடந்து போய் அவனை பார்க்கறது, நிவேதனங்கள் பண்றது, இந்த மாதிரி பல விதத்துல இருக்கு இல்லையா? இதுல அங்க பிரதட்சணம் பண்றது, அடிப்பிரதட்சணம் பண்றது. இப்ப நாம் அவரை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், நல்ல கல்யாணம் ஆகணும், நல்ல குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்றோம். இதை பிரார்த்தனை பண்றது ஒரு விதம். இது நடந்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன், இவ்வாறு பிரார்த்தனை செய்து கொள்வது. இது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய அழைச்சுன்னு வந்து முதல் மொட்டை உன்னுடைய சந்நிதியில போடுறேன், நான் நடந்து வந்து உன்னை பார்க்குறேன், குழந்தையும் அழைச்சிண்டு வந்து நடந்து வந்து உன்னை தரிசனம் பண்றேன், நான் அங்க பிரதட்சணம் பண்றேன், இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்வது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ளும் பொழுது பகவானுடைய நினைவாகவும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பக்தியில் எந்த குறைபாடும் இல்லாமலும் அந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். விஸ்வாசத்தோடு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வது பகவத் சேவையை நாம் செய்வதற்கு ஒரு வியாஜம், அவ்வளவுதான், ஒரு காரணம். அங்க பிரதட்சணம் குழந்தை பிறந்தாதான் பண்ணணும்னு இல்லை. இருந்தாலும் குழந்தை பிறந்தா நான் கட்டாயம் பண்றேன். அப்படி நீ அங்க பிரதட்சணம் பண்றதுனால சுவாமிக்கு எதா ஆக போறதா? நீ குடங்குடமா பால அபிஷேகம் பண்றதுனால சுவாமிக்கு எதுவும் ஆக போறது இல்லை, உனக்கு தான் நன்மை. அதை செய்வதற்கு இதெல்லாம் ஒரு வியாஜமாக இருக்கு, ஒரு காரணமாக இருக்கு, அவ்வளவுதான். இப்படி இருக்கிறச்ச பிரார்த்தனைகளை முழு விசுவாசத்துடன் பகவானிடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக வைத்து கொண்டு இந்த பிரார்த்தனைகள் செய்தால் கட்டாயம் அதற்கான பலன்கள் உண்டு. மனசை பகவதர்ப்பணமாக செய்து இந்த பிரார்த்தனையை நாம் செயல்படுத்த வேண்டும். ராம் ராம்.